தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. அப்படி நம்மத்திலே வந்திருக்கிற இயேசாண்டவரை துதித்திடும் மனமே என்று மனத்தினால் உள்ளத்தினால் ஆண்டவரை ஸ்துதித்து பாடி ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. ஆறுதல் தருவார், அரவணைத்திடுவார், இயேசுவை துதித்திடு மனமே. ஆறுதல் தருவார், அரவணைத்திடுவார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. என்னை தேடி வருவார், எனக்குள்ளே இருப்பார், இயேசுவை துதித்திடு மனமே. என்னை தேடி வருவார், எனக்குள்ளே இருப்பார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. தட்டி பாடுவோம். துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசு பிறந்தார், அல்லேலூயா. இயேசு பிறந்தார், அல்லேலூயா. இயேசு மரித்தார், அல்லேலூயா. இயேசு மரித்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு என்னோடு வாழ்கிறார், அல்லேலூயா. இயேசு என்னோடு வாழ்கிறார், அல்லேலூயா. இயேசு மீண்டும் வருவார், அல்லேலூயா. இயேசு மீண்டும் வருவார், அல்லேலூயா. இயேசு ஆண்டவருக்கு, இயேசு ஆண்டவருக்கு ஒப்பானவரோ, ஒப்பானவர், நிகரானவரோ, நிகரானவரோ எவருமே எவருமே இல்லை, இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. இனி இருக்க போவதும் இல்லை. இயேசு ஆண்டவரின் வல்லமை முன்பாக, இயேசு ஆண்டவரின் வல்லமை முன்பாக என்னை அலக்களித்துக் கொண்டிருக்கிற என்னை அலக்களித்துக் கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளும் எல்லா வல்லமைகளும் ஒன்றுமில்லாமல் ஒன்றுமில்லாமல் செயலிழந்து செயலிழந்து முறிக்கப்படுகிறது. முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உமது ரத்தத்தால் உமது இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த நீர் வாக்களித்த தூய ஆவியினால் தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். என்னை நிரப்பியருளும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த நீர் வாக்களித்த உன்னதத்தின் வல்லமையினால் உன்னதத்தின் வல்லமை என்னை அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து ஆட்கொண்டு ஆட்கொண்டு வழி நடத்தியருளும். வழி நடத்தியருளும். ஆண்டவருடைய ஆவி ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அருள் பொழிவு செய்துள்ளார். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை உமது மகிமைக்காக உமது மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும். எடுத்து பயன்படுத்தும். ஆமென்.
ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இந்த திருப்பிடத்திலே எழுந்து பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை நாதருக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் எப்பொழுதுமே தமது அன்பு பிள்ளைகளாகிய நமக்கு வெற்றியையே கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு எதை கொடுப்பார்? வெற்றியை மட்டுமே கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வெற்றியை நாம் நிறைவாக முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், எளிதாக அந்த வெற்றியை ருசிக்க வேண்டுமானால், விவிலியத்திலே வருகின்ற பலவிதமான வெற்றியின் இறை வார்த்தைகளை, வெற்றியின் இறை வார்த்தைகளை நாம் நாவால் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பாடல் 118:24 சொல்லுகிறது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்று. எனவே காலையிலே நாம் எழுந்தவுடன் இந்த திருப்பாடல் 118:24 சொல்லி எழுந்திருக்கிற பொழுது, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே, இந்த நாள் முழுவதும் நான் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஜெயம்தான், வெற்றிதான் கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த இறைவார்த்தை உச்சரித்து அந்த நாளை ஆரம்பிக்கிற பொழுது, ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மேலும் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:37 வாசிக்கிறோம், நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறிய அனைத்திலும், ஒன்றிலல்ல மேற்கூறிய அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றியை பெறுகின்றோம். நாம் வெற்றியை பெறுவதற்கான காரணம் நமது சொந்த முயற்சியோ அல்லது நாம் செய்கின்ற நன்மைத்தனங்களோ காரணமாக அமைவதில்லை. மாறாக நம்மேல் அன்பு கொண்டு நிபந்தனையற்ற விதத்திலே, முடிவில்லாத நிலையிலே நம்மீது அன்பு செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதிலே பவுலடிகளார் மேற்கூறிய அனைத்திலும் வெற்றியை பெறுகிறோம் என சொல்லுகிறார். மேற்கூறியவை என சொல்லுகிற பொழுது, நாம் அடிக்கொரு முறை நாம் எந்த காரியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதை குறித்து காட்ட வேண்டும். 1 மக்கபேயர் 10:56 இவ்வாறு சொல்லப்படுகிறது, நீ எழுதியவாறே உனக்கு நான் செய்வேன் என்று. எனவே ஒரு பேப்பரிலே நாம் எழுத வேண்டும், ஆண்டவரே நான் வீடு கட்டப் போகிறேன், சிறப்பான விதத்திலே வெற்றியோடு வீடு கட்டி முடிக்க எனக்கு அருள் தாரும். ஆண்டவரே என் மகனுக்கோ மகளுக்கோ திருமண காரியத்தை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன், பொன்னை பார்க்க போகிறேன் அல்லது மாப்பிளையை பார்க்க போகின்றேன், இந்த காரியத்திலே எனக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே ஒரு பிசினஸை ஆரம்பிக்க போகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தாரும் என்று நாம் ஒவ்வொன்றாக எழுதி வைத்து ஜெபிக்கிற பொழுது, 1 மக்கபேயர் 10:56 சொல்லுவதைப் போல நாம் எழுதிய எல்லாவற்றிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நாம் நற்கருணை ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே பேனாவை எடுத்து நாம் எழுத தேவையில்லை. மாறாக அப்படியே ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டு, ஆண்டவரை பார்த்து கரங்களை நீட்டி, 2 கரங்களை நீட்டி, நீங்க
எந்தெந்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறீர்கள் அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்திலே கொண்டு வாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? வேலை செய்கிற இடத்துல வெற்றி வேண்டுமா? உங்க வாழ்க்கையில ப்ரொமோஷன் கிடைத்து வெற்றி வேண்டுமா? நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து வெற்றி வேண்டுமா? மகனோ மகன் நல்ல முறையில் படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா? எதில் உங்களுக்கு வெற்றி வேண்டும்? நோயிலிருந்து உங்கள் நற்சுவம் பெற்று வெற்றி வேண்டுமா? அதில் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தின் முன்பாக அப்படியே ஒவ்வொன்றாக கொண்டு வாருங்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லிய மேற்கூறிய அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றியை இந்த இறைவார்த்தை உச்சரிக்கிற பொழுதே பெறப்போகிறீர்கள். இயேசு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு எல்லாம் என்னோடு இணைந்து சொல்லுங்கள். ரோமையர் 8:37 என் மீது அன்பு கூர்ந்தவரின் செயலால் என் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கூர்ந்த இயேசு ஆண்டவரின் செயலால் நான் இப்போது சொன்ன மேற்கூறிய எல்லா காரியத்திலும் வெற்றி மேல் வெற்றியை, ஜெயத்திற்கு மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்னும் நீதிமொழிகள் 16:3 வாசிக்கிறோம். உனது செயல்களை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படை, அப்போது நீ அவற்றை வெற்றியோடு செய்து முடிப்பாய் என்று. எனவே நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிற பொழுது, தொடங்குகிற பொழுது, அந்த காரியத்தை நற்கருணை ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லி அவருடைய பிரசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற பொழுது அந்த காரியமானது நீதிமொழிகள் 16:3 நமக்கு வெற்றியாகவே முடியும். பிரைஸ் தி லார்ட். மேலும் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 15:57 இவ்வாறு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 15:57 இவ்வாறு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து வழியாக இதிலே நமக்கு வெற்றியை கொடுக்கும் தந்தை கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். நமக்கு வெற்றி யாரிடமிருந்து வருகிறது? தந்தை கடவுளிடமிருந்து. நமக்கு வெற்றி யாரிடமிருந்து வருகிறது? தந்தை கடவுளிடமிருந்து. யார் வழியாக வருகிறது? இயேசு கிறிஸ்து வழியாக வருகிறது. இந்த காரியத்திலே என சொல்கிற பொழுது நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு வெற்றியை தந்தையாய கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வாரி வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே எந்த காரியத்திலே தந்தையாய கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வெற்றியை தர வேண்டும் நினைக்கிறீங்க, அந்த காரியத்தை, அந்த குறிப்பிட்ட காரியத்தை, அந்த அவசியமான காரியத்தை, அந்த அவசரமான காரியத்தை ஏசப்பாட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்து சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15:57 இயேசு கிறிஸ்து வழியாக எனக்கு வெற்றியை கொடுக்கின்ற தந்தை கடவுளுக்கு நன்றி. தந்தை கடவுளுக்கு கோடி கோடி நன்றிகள். பிரைஸ் தி லார்ட். ஆம், அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம், பலவீனப்பட்டு விடுகின்றோம். பிரச்சனை நம்மை அமுக்குகிற பொழுது நாம் நிலைகுலைந்து போய்விடுகின்றோம். எனக்கு தெரிந்த ஒருவர் வாழ்க்கையிலே
பயங்கரமான பிரச்சனைகளால் நாலா பக்கத்திலும் அமுக்கப்பட்டு நொந்து நூலாகி அவர் இதயமே வெடித்தது போன்று தன்னையே தனது வாழ்க்கையையே பாழ்படுத்திக் கொண்டிருந்தார். தண்ணியினாலும் பலவிதமான போதை வஸ்துக்களினாலும் தன்னை அழித்துக் கொண்டிருந்தார். இறுதியாக நான் சாவதை தவிர வேறு வழியே எனக்கு இல்லை, எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது, இனி நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணிய அவர் தற்கொலை பண்ணுவதற்கு முன்பாக தியானம் பண்ணுவதற்காக செல்கிறார். அங்கு தியானத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அருள் தந்தை அவர்கள் ஒரு இறைவார்த்தை உச்சரிக்கிறார். என்ன இறைவார்த்தை என்றால் திருப்பாடல் 118:17, நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் கடவுளுடைய செயல்களை பறைசாற்றுவேன் என்று. திருப்பாடல் 118:17, நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் கடவுளின் செயல்களை பறைசாற்றுவேன் என்று வேதனையோடு வெறுப்போடு விரக்தியோடு தற்கொலை எண்ணத்தோடு வந்திருந்த அவரை உயிருள்ள ஆற்றல் மிக்க இருபுறம் கருக்கு வாய்ந்த எந்த வாளிலும் கூர்மையான இறை வார்த்தையானது அவரை தொடுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலே ஆவியானவர் அவருக்குள்ளாக கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறார். நான் வாழ பிறந்தவனாயிற்று, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று. உடனே அவர் தனக்குள்ளே இந்த இறை வார்த்தையை உச்சரிக்கிறார். எந்த நேரத்தில் அவர் நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் கடவுளின் செயல்களை விவரிப்பேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அந்த நேரமே அவருக்குள்ளே புது ஆற்றலும் புது தெம்பும் புது சக்தியும் புது உற்சாகமும் பிறக்கிறது. எனவே தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இறைவார்த்தை மூலமாக அவரை நிரப்பியதின் காரணமாக அவர் வாழ்க்கையில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் தீருகிறது. ஏனென்றால் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுதலை பெற்றவராக இன்று கத்தோலிக்க நற்செய்தி பணியாளராக பல இடங்களுக்கும் சென்று என்னை தொட்டது இந்த இறை வார்த்தை, என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது, எனக்கு வாழ்வளித்தது இந்த இறை வார்த்தை என்று பல இடங்களுக்கும் சென்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்களிலே அன்பார்ந்தவர்களே என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான பேர், சாமி எனக்கு வயிறு வலிக்குது சாமி, தலை சுத்து சாமி, நிக்க முடியல சாமி, கை காலு உழையுது சாமி, அப்படியே மயக்கமா கிறக்கமா வருது சாமி, பயந்து போயிட்டேன் சாமி, ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா டெஸ்டும் பண்றேன் சாமி, ஸ்கேனும் எடுத்து பார்க்கிறேன் சாமி, எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மல் சரியாக இருக்கிறது என்று வருகிறது சாமி, ஆனா என்ன செய்யறே தெரியல சாமி, அப்படியே நொந்து போயிருக்கிறேன் சாமி, நடக்க முடியாம பலவீனமா சோர்வா இருக்கு சாமி, வயிறெல்லாம் வலிக்குது சாமி என அவர் என்னிடம் சொன்னார். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்னேன், வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது எதற்கு முதலிடம் கொடுக்க போகிறீர்கள்? இரண்டு சக்திகள் சண்டை ஓட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சோர்வை, பலவீனத்தை, நோயை, கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, இன்னொரு சக்தி என்னவென்றால் உங்களை வாழ்வளிக்கக்கூடிய சக்தி, தனது காயத்தால் சுகப்படுத்தக்கூடிய இயேசுவின் சக்தி, நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய இயேசுவின் சக்தி. நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், முதன்மை கொடுக்கிறீர்கள், எந்த சக்தியை உயர்த்துகிறீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்க்கையானது அமையும். இந்த ரெண்டு சக்திகளும் சண்டை ஓட்டுக் கொண்டிருக்கிறது, டிசிம் டிசிம் என்று. இந்த வேளையிலே நீங்கள் எதற்கு ஈடு பண்ணுகிறீர்கள், உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களை ஆளுமை செய்யும். கடவுளுடைய சக்திக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்தால், கடவுளுடைய வல்லமை உங்களை ஆளுமை செய்ய அனுமதித்தால்,
சோர்வின் சக்திகள், நோய்களை உருவாக்குகின்ற கிருமியின் சக்திகள் நிர்மூலமாக்கப்படும். உற்சாகத்தோடு இருப்பீர்கள். நோய் கிருமிகளுக்கும் அசதிகளுக்கும் பலவீனங்கள் தான் முக்கியமானவை என்று இப்படி இருக்கிறேன் என்று அதை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் நிலைகுலைந்து போய்விடுவீர்கள். எனவே நீங்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கும் அவர் காயத்திலிருந்து வருகின்ற குணமளிக்கும் ஆற்றலுக்கும் வலிமைக்கும் அவர் நாமத்துக்கு இருக்கின்ற ஆற்றலுக்கும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்கின்ற ஆழமான நம்பிக்கைக்கும் இடம் கொடுங்கள், வாழ்வீர்கள் என்று சொன்னேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 5:8 கூட நாம் வாசிக்கின்றோம். முடக்குவாதம் உற்றவன் 38 ஆண்டுகளாக முடக்குவாதம் உற்றவன் பெத்சாய்தா குளத்தடியிலே படுத்து கிடக்கிறான். குணமாக வேண்டும், யாரும் வந்து என்னை தண்ணீர் கலங்கிற பொழுது இறக்கி விடுவார் என்கின்ற எண்ணமே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கின்றான். முடக்குவாதம் உற்றவனாக இருக்கிறான். இந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து நட, நீ எழுந்து நட, ரைஸ் அப் அண்ட் வாக் என சொல்லுகிறார். அவனும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அதை போலத்தான் நம்மையும் பல்வேறு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தோல்வியில் இழப்புகளாக இருக்கலாம், இன்னும் திருமண தடையினால், குழந்தை பாக்கியம் இல்லாததினால், எடுத்திருக்கின்ற காரியம் வெற்றியாக முடியாததினால், பலவிதமான பிரச்சனைகளினால் நம் வாழ்க்கை நிலைகுலைந்து போய்விடலாம். அந்த முடக்குவாத முற்றவனுக்கு யாருமே இல்லாததைப் போல நாமும் பல நேரங்களிலே நமக்கும் யாரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையிலே நமது வாழ்க்கையும் முடங்கி போயிருக்கலாம். நாமும் அவ்வாறே இருக்க வேண்டும். நமது கதியானது இனி அரோகதிதான், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முடியாது என்கின்ற நிலையில் கூட, அந்த எண்ணத்தில் கூட நாம் இருக்கலாம். இந்த வேளையிலே நாம் அனைவரும் மனதிற்குள்ளாக கொண்டு வந்து அடிக்கொரு முறை உச்சரிக்க வேண்டியது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உச்சரிக்க வேண்டியது. நமது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் வைப்ரேஷன், அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உச்சரிக்கக்கூடிய இறை வார்த்தை என்னவென்றால், யோவான் நற்செய்தி 5:8, ரைஸ் அப் அண்ட் வாக், நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. இந்த இறைவார்த்தையை உச்சரிக்கிற பொழுது நமக்குள்ளே, நமது எலும்புகளுக்குள்ளே, நமது தசை நார்களுக்குள்ளே, நமது இதயத்துக்குள்ளே, ஒட்டுமொத்த உடலுக்குள்ளே புது தெம்பு, புது ஆற்றல், புது உற்சாகம், புது அபிஷேகம் வந்து மல 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 என இறங்கும். அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் முடங்கி போய்விட மாட்டோம். மாறாக லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் என்று உற்சாகமாக நடை பயில்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நமக்கு வெற்றி கொடுக்கின்ற இறை வார்த்தையை அடிக்கொரு முறை நாம் உச்சரிப்போம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 16:18 ஆண்டவர் பேதுருவை பார்த்து, முதல் போப்பாண்டவரை பார்த்து இவ்வாறு சொல்லுவார், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, பாதாளத்தின் வாயில்கள் திருச்சபை மீது வெற்றி கொள்ளா என சொல்லுவார். திருச்சபை என்றால் என்ன? ஏதோ அமைப்பு மட்டுமல்ல, நீங்களும் நானும் தான் திருச்சபை. நம் மீது பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா என்று இயேசு அன்றே சொல்லிவிட்டார். ஆனால் இன்று அநேக நேரங்களிலே பாதாளத்தின் வாயில்கள் நம்மை வெற்றி கொள்வதை போன்று நாம் உணர்கின்றோம். நோய் வர்றப்ப, நடக்கிற எதிர்மாறியாக நடக்கிறப்ப, நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற பொழுது, அடிமேல் அடி, இழப்புக்கு மேல் இழப்பு,
நோய்க்கு மேல் நோய், தோல்விக்கு மேல் தோல்வி வருகிற பொழுது நாம் நிலை குலைந்து தடுமாற்றம் அடைகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் வெற்றியை பெற வேண்டுமானால் இயேசு ஆண்டவர், முதல் போப்பாண்டவர் பேதுருவிடம் சொன்ன அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கிற பொழுது, பாதாளத்தின் வாயில்களை நாம் வெற்றி கொள்வோம், பாதாளத்தின் வாயில்கள் நம்மை வெற்றி கொள்ளாது, அழிவின் சக்திகள் நம்மை வெற்றி கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே இப்பொழுது நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெப சிந்தனையோடு யோசித்து பார்ப்போம். அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே, யோசித்து பாருங்கள். உங்களை அழிக்கின்ற காரியம் எது? உங்கள் நிம்மதியை கெடுக்கின்ற காரியம் எது? எந்த காரியத்தால், எந்த பிரச்சனையால், எந்த சூழலால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையானது அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது கண்முன்னால் கொண்டு வாருங்கள். எக்ஸாக்டா, ஷார்ப்பா, அக்யூட்டா உங்களது பிரச்சனை என்ன என்பதை ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து இப்பொழுது சொல்லுகின்ற, உச்சரிக்கின்ற இந்த இறை வார்த்தையின் மூலமாக நீங்கள் உங்களை சாகடிக்கின்ற, உங்களை அழிவுக்கு அழைத்துச் செல்கின்ற, உங்களுக்கு கண்ணீரையும் வேதனையும் கொண்டு வருகின்ற எல்லா சக்திகள் மீதும் நீங்கள் வெற்றி கொண்டு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இப்போ நீங்கள் உச்சரிக்கப் போகின்ற இறை வார்த்தையினால் பெறப் போகிறீர்கள், அனுபவிக்கப் போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க. மத்தேயு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16, 16, 18. இயேசு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. வெற்றி கொள்ளா. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. என்னை பாதாளத்தில் தள்ளி நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிற அழுகையையும் கண்ணீரையும் அலக்களிப்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா தீமைகளும், எல்லா இருளின் சக்திகளும், எல்லா பாதிப்புகளும் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் இப்பொழுது என் மீது ஆதிக்கம் செலுத்த எந்த அதிகாரமும் இல்லை. பாதாளத்தின் வாயில்கள், தீமையின் சக்திகள், இருளின் சக்திகள், அசுத்தாவியின் அந்தரங்க செயல்பாடுகள் என் மீது வெற்றி கொள்ளா. மத்தேயு நற்செய்தி 16, 18 படி நான் பாதாளத்தின் சக்திகளை, இருளின் சக்திகளை, சாத்தானின் செயல்பாடுகளை, அழகின் மந்திர சந்திரங்களை இப்பொழுது வெல்வேன், முறியடிப்பேன், அழித்து போடுவேன். பாதாளத்தின் சக்திகள் என் மீது அதிகாரம் செலுத்த அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையினால் இயேசு ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அதே வல்லமையினால் பாதாளத்தின் வாயில்களை, என்னை சுற்றியுள்ள பாதாளத்தின் வாயில்களை, என் குடும்பத்தில், என் வீட்டில், என் பங்கில் உள்ள, என் அன்பியத்தில் உள்ள பாதாளத்தின் வாயில்களை இப்பொழுது நிர்மூலமாக்குகிறேன், அழிக்கிறேன், எரித்து போடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடல் 20:5 வாசிக்கிறோம். உமது வெற்றியை குறித்து மகிழ்ந்து ஆர்ப்பரிப்போமாக.
நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. அல்லேலூயா. Hallelujah. திருப்பாடல் 20:25 இவ்வாறு சொல்லுகிறது. நாம் விழித்திரை வாசிக்கிறோம். டேவிட், தாவீது யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்ட பிலிஸ்தீனாகிய கோலியாத்தை வென்று மாபெரும் வெற்றியை பெறுகிறான். எதன் மூலமாக அவன் வெற்றி பெறுகிறான் என்றால், ஆண்டவருடைய பெயரால் போருக்கு செல்கிறான், மாபெரும் வெற்றியை பெறுகிறான், மாபெரும் வெற்றியை நிலைநாட்டுகிறான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே திருப்பாடல் 20:5 படி நாமும் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கொடியை நாட்ட வேண்டுமானால், நமது வீட்டிலே, வேலை செய்கின்ற இடத்திலே, நமது பிரச்சனைகள் மத்தியிலே, நமது நோயின் மத்தியிலே, நமது எதிர்ப்பின் மத்தியிலே நாம் வெற்றி கொடியை ஏற்ற வேண்டுமானால், நட வேண்டுமானால், வெற்றி வீரர்களாக எழுந்து ஜொலிக்க வேண்டுமானால் எதனால் முடியும்? கடவுளின் பெயரால் மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே இந்த நிமிடத்தில் கூட நாம் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கொடியை நாட்டுகிறோம். நமது வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டுகிறோம். நமது வீட்டிலே வெற்றி கொடி நாட்டுகிறோம். நமது தெருவிலே வெற்றி கொடி நாட்டுகிறோம். நமது அன்பியத்திலே வெற்றி கொடி நாட்டுகிறோம். நமது பங்கிலே வெற்றி கொடி நாட்டுகிறோம். நாம் வேலை செய்யும் இடத்திலே வெற்றி கொடி நாட்டுகிறோம். இன்னும் எந்தெந்த எதிர்மறையான சூழல் இருக்கிறதோ அதிலும் வெற்றி கொடியை நாட்டுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, வெற்றி கொடி இப்பொழுது நாம் கடவுளின் பெயரை உச்சரிக்கிற பொழுது ஒட்டு மொத்தத்திலே நமது வாழ்க்கையில் ஏற்றப்படுகிறது. ஜெயக்கொடி, வெற்றி கொடி நமது வாழ்க்கையிலே ஏற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது என்பதை உணர்ந்து கொண்டு, அனுபவித்துக் கொண்டு, விசுவாசத்தோடு, நன்றி பெருக்கோடு எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என சொல்லி நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வெற்றி கொடியை திருப்பாடல் 20:5 படி ஏற்றுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசு 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 சத்தமா வாய் திறந்து எல்லாரும் வெற்றி கொடி வெற்றி கொடி வெற்றி கொடி வெற்றி கொடி இயேசுவின் நாமத்தில் வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி. இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் வெற்றி வெற்றி வெற்றி. இயேசுவின் நாமத்தினால் வெற்றி, இயேசுவின் நாமத்தினால் வெற்றியை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றியை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றியை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வெற்றி, அனைத்திலும் வெற்றி. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பார்ந்தவர்களே, எசையா 56:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் கொடுக்கின்ற வெற்றி விரைவில் வெளிப்படும் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் வழங்குகின்ற விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் என்று. கடவுள் எப்பொழுதுமே தம் பிள்ளைகளுக்கு வெற்றியையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவரை பார்த்து இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த இறை மக்களே, சக்தி மாதா டிவி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில எதிலே வெற்றி வேண்டும், எதிலே விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து இயேசுவிடம் சொல்லுங்கள். இவரால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மானிட மகன் விடுதலை அளித்தால் தான் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உண்மை என்றால் இறைவார்த்தை, இறைவார்த்தை என்றால் இயேசு. எனவே உங்களுக்கு எந்த காரியத்தில் விடுதலை வேண்டும், எந்த காரியத்தில் வெற்றி வேண்டும் நினைக்கிறீர்கள், அப்படி ஆண்டவரை பிரசனத்துக்குள்ளாக கொண்டு வாருங்கள்.
இந்த செய்தியை கேட்கிற பொழுது, இந்த இறைவார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது கடவுளுடைய வல்லமை அபரிவிதமாக உங்களுக்குள்ளாக கடந்து வந்து உங்களுக்கு நற்சுகத்தை, வெற்றியை, விடுதலையை, உயர்வை கட்டளையிடுகிறது. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே ஆண்டவரையே உற்று பார்த்து கொண்டு, வைத்த கண் மாறாமல் ஆண்டவரையே உற்று பார்த்து கொண்டிருப்போம். திருப்பாடல் ஆசிரியர் 16:8 சொல்லுகிறார், அவரை நோக்குங்கள், ஆண்டவரை என் கண் முன்னால் கொண்டிருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று. எனவே ஆண்டவரே பார்த்து கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு வெற்றியை பெற்றுக்கொண்டு சொல்லுவோம், என் இயேசு ஆண்டவர், என் இயேசு ஆண்டவர், என் இயேசு ஆண்டவர் என் இயேசு ஆண்டவர் எனக்கு வழங்கும் எனக்கு வழங்கும் விடுதலை விடுதலை அண்மையில் உண்டு. உண்மையில் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. என் இயேசு ஆண்டவர் என் இயேசு என் வாழ்வில் எனக்கு அளிக்கும் எனக்கு அளிக்கும் வெற்றி வெற்றி விரைவில் விரைவில் வெளிப்படுகிறது. வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற வெற்றியை நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்வோம். எனவே ஆண்டவரே உற்று பார்த்தவர்களாக, வைத்த கண் மாறாமல் அவரையே பார்த்து கொண்டிருப்போம். இதோ நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம், போருக்கு குதிரைகளை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றியோ 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 ஜெயமோ ஆண்டவரிடமிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படி என்றால் நமது அழிவை விரும்புகிறவர்கள் நமக்கு எதிராக பலவிதமான சூழ்ச்சிகள் செய்யலாம். நமது வாழ்க்கையை முடக்குவதற்காக பலவிதமான தந்திர மந்திரங்களை அவர்கள் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது நமக்கு வெற்றியை தருபவர் யார்? இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவர். நம்மை சுற்றிலும் எவ்வளவோ எதிரிகள் என்னென்னமோ பண்ணினாலும், எவ்வளவோ தடைகளை ஏற்படுத்தினாலும், எவ்வளவோ துயரத்தை, டென்ஷனை கொடுத்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். காரணம், நமக்கு வெற்றியை கொடுப்பவர் யார்? இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமக்கு வெற்றியை கொடுப்பவர் யார்? இயேசு ஆண்டவர். இதைத்தான் நீதிமொழி 21:32 வாசிக்கிறோம், குதிரைகளை போருக்கு ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றியோ ஜெயமோ ஆண்டவரிடமிருந்து வரும் என்று. எனவே ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டிருப்போம். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி நினைக்கிறீங்க அதை அப்படியே பெற்றுக்கொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. இயேசு ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, இதோ உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தோல்வியை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளுக்கு இந்த நிமிடமே வெற்றியை கட்டளையிடுவீராக. இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளாகவும் சிலுவை வல்லமை கடந்து வந்து எல்லா தீமைகளையும், அந்தகார சக்திகளையும் நிர்மூலமாக்குவதாக. இப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உமது உயிர்ப்பு பிரசன்னம், மகா சக்தி, ஆற்றல், வல்லமை கடந்து வந்து பரலோக புலக ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பதாக, கட்டவிழ்ப்பதாக. இயேசுவே, தாவீதின் மகனே, உன்னத கடவுளின் திருமகனே, இதோ உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்கி இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் விடுதலையையும் நற்சுகத்தையும் உயர்வையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, சக்தி மாதா டிவியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும்
இந்த நற்கரை வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். தந்தையே, இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆசீர்வதியும். தூயாவியானவரே ஆசீர்வதியும். மூவர் கடவுளே ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். தந்தை, இவர்கள் ஒவ்வொருமே இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே இரக்கமாயிரும். தூயாவியானவரே இரக்கமாயிரும். மூவர் கடவுளை இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். விசேஷித்த வல்லமை இவர்களை நிரப்புவதாக, விசேஷித்த ஆற்றல் இவர்களை ஆட்கொள்வதாக. தந்தை, இவர்கள் ஜெபத்தை கேட்டு இவர்களை ஆசீர்வதித்ததற்காக, இவர் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசு ஆண்டவர் கொடுக்கின்ற விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை அப்படியே அவரையே உற்று பார்த்து கொண்டு 2 கரத்தையும் இயேசுவை பார்த்து நீட்டி, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் என பாடிக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மிகு கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டா